ஏன் இதை தடுக்க கூடாதா நீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லைன்னா நிலைமை வந்து மோசமா இருக்கு, அவங்க ஏதோ எண்டோஸ்கோப் ஏதோ போட்டாங்களாம், அது வெளியே வரலாமா, டேப்லெட்ஸ் வெளியே வர மாட்டிருக்கு, இப்ப ஐசியூல வச்சிருக்கான்னு சொல்றாங்க. இப்ப என்னன்னா தற்கொலைக்கு தூண்டுற அளவுக்கு குடைச்சலை கொடுத்தா அங்க உள்ள நிர்வாகி யாரும் ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமா, அது என்னன்னா அந்த துணை செயலாளர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வீடியோ பதிவு விட்டு இவன் திமுக கைக்கூலி என்று சொல்லிட்டு எதை பரப்பிட்டாங்கன்னா, இவங்க அண்ணன் பில்லா ஜெகன் இருக்காங்க, திமுகவுடைய கைகூலி அஜிதா அக்னலக்கா அவர்கள் வந்து தலைமை பண்புள்ள தலைவருக்கான ஒரு அடையாளம். காரை விட்டு ஏத்த போறீங்க, ஏத்துறது மட்டும் இல்ல, இந்த அஜிதா நான்சி வந்து திமுக கைக்கூலிங்கிறாங்க. திருமாவளவன் வந்து திமுகவுடைய மாவட்ட செயலராக இருக்காரு. திமுக தான் காரணம் என்று சொன்னால், இப்ப நீங்க வந்து பிஜேபியுடைய பி டீம் இல்ல, நீங்க தான் ஏ டீம். இன்னும் பச்சையா சொல்றாங்க, சாதி அரசியலுக்கு விஜய் வந்து துணை போகிறாங்க. என் வாயால சொல்ல முடியாது. ஆமா, சாதி அரசியலுக்கு விஜய் துணை போய்விட்டார் என்று அஜித்தாவுடைய அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற அரசியலாளுமை விசிகவின் ஒரு முக்கியமான பொறுப்பாளர் வழக்கறிஞர் காயல் அகமது சாஹிப் அவர்கள். வணக்கம். வணக்கம். குறிப்பா டிவிகே கட்சியில குறிப்பா உள்கட்சி பூசல்னா அது டிவிகேவும் இப்ப வந்து பெரிய அளவில் இடம்பெறும், மீடியாவில் இடம்பெற ஒரு விஷயமா மாறி இருக்குது. என்ன நடக்கிறது? குறிப்பாக அஜிதா உங்க ஊரை சேர்ந்தவர், நீங்க தூத்துக்குடியை சேர்ந்தவர், உங்களுக்கு கண்டிப்பாக அந்த உள்வட்டார நிகழ்வுகள் நான் கண்டிப்பாக அறிந்திருப்பேன் என்று நம்புகிறேன். அதனால உங்களிடம் கேட்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அஜித்தா இப்ப தற்கொலை முயற்சி பண்ணியிருப்பதாக கேள்வி இருக்கிறோம். முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க, என்ன நடக்குதுங்க? ஆரம்பமே அமர்க்கலாமெல்லாம் கேக்குறீங்க. உட்கட்சி பூசல் அப்படிங்கிறதுலாம் இந்த சொல்லாடல் யாருக்கு சொல்லப்படும்னா, திமுக மாதிரி பெரிய பிரம்மாண்டமான கட்சி, வளர்ந்த கட்சிகளுக்கு, அதிமுக மாதிரி வந்து அதிக கிளைகள் உள்ள கட்சிகளுக்கு உட்கட்சி பூசல் இருப்பது வந்து ஓகே. விஜய் கட்சிக்கு போய் உட்கட்சி பூசல்ங்கிற அந்த அளவுக்கு சொல்லாடல் அளவுக்கு பெருசா ஒண்ணு அங்க இல்ல. ஏன்னா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தையே வந்து கிழிச்ச ஆட்கள் தான் அவங்க. அதனால தம்பிமார்கள் எல்லா விடல பசங்க எல்லாம் 13 வயசு 12 வயசு 10 வயசு பசங்க இன்ஸ்டாகிராம் கட்சியை வச்சுக்கிட்டு நம்ம உட்கட்சி பூசல்ங்கிற மாதிரி கொண்டு வர வேண்டாம். முதல்ல கட்சியே இல்லையங்க. உண்மை அதாங்க. நான் வந்து புரட்சி மடித்து ரொம்ப மட்டரகமா பேசுற மாதிரி நீங்க நினைக்க கூடாது. அப்படி நோக்க நமக்கு இல்ல. எங்கள் கட்சியை பொறுத்தவரை நாங்க தெளிவா சொன்னாங்க. தலைவர் சொன்னாரு, வாழ்த்துகிறோம், விஜய் புதுசாக வந்து கட்சி தொடங்கிறார், வாழ்த்துன்னு சொன்னாங்க. வாழ்த்துறோம், வாழ்த்து தெரிவிச்சாருங்க எழுச்சி தமிழரு. அப்புறம் மாநாடு போடும்போது நம்ம என்ன சொன்னாங்க, வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஆனா என்ன பேசினாரு, பாசிசமா பாயாசமான்ட்டாரு. அப்ப இவருக்கு ஒரு கொள்கை இல்ல, ஒரு கருத்தியல் இல்ல, ஒரு புரிதல் இல்ல, ஒண்ணுமே கிடையாது. ஆனா முதலமைச்சர் சீட்டு மட்டும் வேணும், அப்படி ஒரு சிந்தனை உடையவங்களுக்கு இப்படிதான் வரும். உதாரணமா நீங்க அஜித்தா ஆக்னஸ் உடைய இதை கேக்குறீங்க. இப்ப உட்கட்சி, எங்களுடைய உட்கட்சி விவகாரம், எங்களுடைய உட்கட்சி விவகாரத்துல நீங்க எப்படி வந்து ஒரு விசிகா வந்து எப்படி நீங்க பதில் சொல்லலாம்னு கேட்பாங்க. நாளைக்கு இந்த கமெண்ட் கூட எழுதலாம். நம்ம உட்கட்சி விவகாரத்துல நாம யாருக்கு தலைவிடல, நடந்தது என்னங்கிற முதல் தெரியணும். நம்ம ஏன் இதை வந்து கமெண்ட் பண்றோம்னு சொன்னா, நிர்மல்குமார் காலையில இருந்து எங்க தலைவரை விமர்சனம் பண்ணிட்டே இருக்காரு. கடந்த ஒரு வார காலமாக அந்த ஈரோடுடைய பொதுக்கூட்டத்துல கூட, அந்த பொதுக்கூட்டத்துக்கு பிறகு கூட விஜயும் விஜய் கட்சி சார்ந்தவங்க என்ன சொல்றாங்க, திமுக தீய சக்தி, திமுக ஆட்சியில பெண்களுக்கு தமிழ்நாட்டுல எந்த விதமான பாதுகாப்பும் இல்ல, பெண்களுக்கு உரிமை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பெண்கள் நடமாட முடியல, அது செய்யறாங்க இது செய்யறாங்க சொல்லிட்டு இருக்காங்களா இல்லையா? இப்ப அஜித்தா பெண்ணா இல்லையா? அஜித்தா திமுக காரியா? அஜித்தா உங்களுக்காக கஷ்டப்பட்டு உங்க கட்சியை தூத்துக்குடி மாவட்டத்துல வளர்ப்பதற்காக வந்த ஒரு மீனவ பெண், மீனவ சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண்மணி. அவங்க ஒவ்வொரு மீனவ கிராமமா போய் பயங்கரமா உழைச்சாங்க. ஒண்ணு வந்து வேக முடியல. அவங்க தெளிவா சொல்றாங்க, மீனவ சமுதாயம் தான் வந்து திமுக கூட்டணி சார்பா இருக்குது. இவங்க கடுமையா உழைச்சாங்க, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இப்ப அந்த பெண்ணை எப்படி நடத்துனீங்க, அதான் கேள்வி. இந்த பெண்ணுடைய உள்கட்சி விவகாரம், அவர் வந்து ஒரு பொறுப்பை கேட்கிறாரு. ஒரு கட்சியில ஒரு பொறுப்பை வழங்குவதுடைய கடமை வந்து பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா தலைவருக்கு இருக்கு.
விஜய்க்கு தான் தெரியும் அஜிதாவை எந்த பொறுப்புல வைக்கணும் அப்படின்னு. அவங்க மாவட்ட செயலாளர் கேட்கறாங்க. மாவட்ட செயலாளர் கொடுத்தாலும் சரி, கொடுக்காட்டாலும் சரி, அது அவங்களுடைய தலைவருக்கும் தொண்டருக்கும் உள்ள மேட்ரு. நம்ம கேட்கறது தமிழ்நாட்டுல பெண்களுக்கு உரிமை இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களை இந்த அரசு ஆளக்கூடிய திமுக அரசு கடுமையா மோசமா நடத்துது அப்படின்னு குற்றச்சாட்டை சொல்வதாக இருந்தால், சொல்றாரா இல்லையா விஜய்? சொல்றாரா இல்லையா? ஒவ்வொரு கூட்டத்தையும் சொல்றாரா இல்லையா? தீய சக்தின்னு சொல்றாரா இல்லையா? நாங்க தூய சக்தின்னு சொல்றாரா இல்லையா? அப்ப தூய சக்தின்னு சொன்ன விஜய் இன்னைக்கு அவர் கார்ல போய் விழுறாங்க. இந்த அஜிதா நான்சி அஜிதா ஆக்னஸ் என்ன செய்யறாங்க, அவங்களோட ஆதரவாளரோட இருக்கிறாங்க. காலையில இருந்தே அவங்க வீட்டை மறைச்சு இருக்கும்போது யாராவது ஒரு நிர்வாகி கூட்டிட்டு போக கூடாதா, அழைச்சிட்டு போக கூடாதா? விஜயைத்தான் பார்க்க வேண்டும், எங்க தலைவரை பார்க்க வேண்டும் என்று சொல்றாரு. இது கரூருடைய பாதிக்கப்பட்ட குடும்பம் வரலையே, கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பம் தான் பார்க்க போக மாட்டாரு. உங்க கட்சியுடைய நிர்வாகி இல்லைங்க, பொறுப்பு கேட்டு வந்திருக்கிறாங்க. அவங்கள காலையில இருந்து வெயில்ல கொண்டு நிப்பாட்டுறாங்க. சரியா? வெயில்ல கொண்டு நிறுத்தி அவ்வளவு அட்ராசிட்டி. அப்ப அவரை திரும்ப திரும்ப என்ன செய்யல, அனுமதிக்கவில்லை. அவர் தர்ணா பண்றாரு. சரி, விஜய் வர்றாரு, தலைவர் வந்து விட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் காருக்கு முன்னாடி போனா என்ன ஒரு தலைவன் என்ன செய்ய வேண்டும்? காரை விட்டு கீழே இறங்கணும். முதல்ல என்னம்மா ஆச்சு? அட்லீஸ்ட் அவங்கள கூப்பிட்டு அழைத்து இங்க வாமா அப்படின்னு அழைத்து என்ன செய்யணும்? அவங்க கிட்ட நீங்க பேச்சுவார்த்தை நடத்தணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்னதான் பார்க்கணும்னு நீங்க சொல்றீங்க, மத்த பொறுப்பாளர் நீங்க சொல்லக்கூடாதா? சரி, வந்துட்டா நீ வாமா அப்படின்னு ஒரு கூப்பிடுவதுதான், அழைப்பதுதான் ஒரு தலைமை பண்புள்ள தலைவருக்கான ஒரு அடையாளம். காரை விட்டு ஏத்த போறீங்க. ஏத்துற மட்டும் இல்ல, அஜிதா நான்சி திமுக கைக்குலிங்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்து கொண்டு இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய தூத்துக்குடியில இருக்கக்கூடிய மாவட்ட துணை செயலாளர் என்ன செய்யறாரு, தாவேக்கா மாவட்ட ஒரு பதிவு போடுறாரு, வீடியோ. அந்த பதிவுல என்ன இருக்கு? இந்த அஜிதா நான்சி திமுகவுடைய கைக்கூலி அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோவை பார்த்து விட்டு அந்த அம்மா என்ன செய்யுது, மாத்திரையை போட்டு, தூக்க மாத்திரை அதிக அளவு போட்டு இன்றைக்கு இப்ப ஐசியூல நம்ம கேட்கும் போது தூத்துக்குடி ஏவிஎம் ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்க. மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு தான் உங்க கட்சியை தாவேக்கா நடத்துறாங்க. இப்ப நான் கேட்கிறேன், விஜய் பெண் உரிமையை பத்தி பேசலாமா? பெண்களுடைய பாதுகாப்பை பத்தி பேசுறதுக்கு அவருக்கு தார்மீக உரிமை இருக்கிறதா? கேட்போமா மாட்டோம். அதனாலதான் நான் என்ன செய்யணும், இந்த விஷயத்துல நாங்க தலைவருமே தவிர எங்க விடுதலை சிறுத்தை கட்சிக்கு எங்களுக்கு இந்த சம்மந்தமே கிடையாது. நீங்க நாங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய கூட்டணி. அது சொல்ல போனா எழுச்சி தமிழ் எங்க தலைவரை விமர்சனம் பண்றாங்க. எவ்வளவு அசிங்கமான விமர்சனம் பண்ணாங்க. சொல்ல கூசுமா எங்க கட்சிக்குள்ள சரியா பரவாயில்ல. அது ஏதோ நிர்மல் குமாரா அவர் என்ன சொல்லியிருக்காரு, எழுச்சி தமிழர் அவர்களை என்ன சொல்றாரு, திமுகவுடைய மாவட்ட செயலராக செயல்படுகிறார். எவ்வளவு ஒரு திமுறான ஒரு கருத்து இது. இப்ப விஜய் எந்த கட்சியுடைய வட்ட செயலராக செயல்படுறாரு? RSS வட்ட செயலரா? பாஜக ஊழியர்கள் தானே. அப்ப இப்படிப்பட்ட திமுறான கருத்துக்களை பேசும்போது, தற்கொலைத்தனமா பேசும்போது, அப்ப உங்க உள்கட்சி வார்த்தை நாங்க பேசவும் மாட்டோமா? இதுதான் அதோடைய பாயிண்ட். இப்ப அவங்க என்ன மாதிரி செயல்பட்டாங்க என்னங்கிறத தாண்டி அவங்க அஜிதா காரை மறைச்சிருந்தா கூட கொஞ்ச நேரத்திலேயே தர்ணா போராட்டம் பண்ணாங்க. அதெல்லாம் தாண்டி மறுநாள் என்ன பண்ணாங்கன்னாக்க, நான் கடைசி வரையும் என் உயிர் இருக்க வரை விஜய்க்காக டிவிகேவுக்காக உழைப்பேன்னு சொன்னாங்க. உடனே ஸ்டேட்மெண்ட் மாறிச்சு இல்லையா? அப்ப திடீர்னு நேற்று என்ன ஆச்சு? ஏன் தற்கொலை முயற்சி பண்ணணும்? எந்த விதம் தற்கொலை முயற்சிங்கிறது சரி கிடையாது இல்ல. அப்ப அந்த அளவுக்கு மன அழுத்தம் எப்படி வந்தது? அங்க அதாவது தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ள உட்குழு அங்க உட்குழுல என்ன நடக்குது அப்படின்னு கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ இங்க பொறுத்தவரையில இது திமுகவுடைய கோட்டை. இங்க மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை தாண்டி ஒண்ணு என்ன செய்ய முடியாது. இங்க பருப்பு வேகாது. ஓப்பனா உடனே சொல்றேன், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 தொகுதி இருக்கு. 6 தொகுதியில யார் எம்எல்ஏ, யார் அமைச்சர்? 2 அமைச்சர் கொடுத்திருக்காங்க. எந்த மாவட்டத்தை 2 அமைச்சர் கொடுப்பாங்களா? அத்தனை பேர் எம்எல்ஏ 2 அமைச்சர் கொடுக்கப்பட்ட தொகுதி இந்த தூத்துக்குடி மாவட்டம். கடம்பூர்ல மட்டும் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. இதான் நிலைமை. கடம்பூர் ராஜ் முன்னாள் அமைச்சருடைய தொகுதின்னு வைங்களேன், அது டஃப் ஃபைட் தான். அப்படிப்பட்ட இடத்துல ஒரு பெண்மணி, மீனவ பெண்மணி களமாடும் போது மீனவ சமுதாயம் கேட்கிறாங்க, ஏங்க உங்களுக்கு இத்தனை வருஷமா நீங்க களமாடி கொண்டிருக்கிறீர்கள், விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து
விஜய் நற்பணி மன்றத்துல ஏங்கி இருக்கிறீங்க. கடற்கரை ஓட்டையெல்லாம் அவங்க வந்து ஆக்சுவலா நாம் தமிழர் ஓட்டை ஃபுல்லா கொண்டு போயிட்டாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு போட்ட மீனவர் ஓட்டை ஃபுல்லா இந்த இவங்க பக்கம் திருப்பினாங்க. அந்த அந்த பெண்மணி வந்து உங்களுக்கு ஒரு பொறுப்பை ஏன் தரல, ஒரு பதவி ஏன் தரலன்னு கேட்டுட்டே இருக்காங்க. இந்த அம்மாவும் என்ன செய்யுது, எனக்கு மாவட்ட செயலர் தாங்கன்னு கேட்குது. இந்த நிலையில வேற ஒரு ஆளை மாவட்ட செயலர் நியமிக்கிறாங்க. அப்ப என்ன பிரச்சனை? இந்த எஸ்ஐஆர் போராட்டத்துல கூட அந்த அம்மா வந்து நிறைய வாய்ஸ் கிளிப் எல்லாம் ஒட்டி இங்க சலசலப்பை ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாம நேற்று என்ன பண்ணிருக்காங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்துக்கு தாவேக்கால இருந்து 5 பொறுப்பாளர்கள் போட்டிருக்காங்க. 5 பொறுப்பாளர்களை போட்டிருக்காங்க. அந்த 5 பொறுப்பாளர்கள் கூட இந்த அம்மா கொடுக்கல. தூத்துக்குடி இப்ப இந்த அம்மா வந்து எம்எஸ்சி பிஎடுங்க, ஒரு ஆசிரியர் படிச்சிருக்கு. அவங்க அழகா ஆசிரியர் மாணவ மாணவிகளுக்கு வந்து வகுப்புல பாடம் எடுத்து சம்பாதிச்சுட்டு போயிருக்கலாம். விஜய்க்காகவே நம்பி வந்து அவங்கள வந்து கைவிட்ட மாதிரி ஆகிவிட்டது அப்படின்னு மக்கள் இங்க கொந்தளிக்கிறாங்க. அவங்க ஆதரவாளர்கள் கொந்தளிக்கிறாங்க. கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னா, மீனவ பெண்ணை வந்து இவங்க அவமதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் இங்க பரவிடுச்சு. முத்தாய்ப்பா நான் சொல்றேன், ஒரு அரசியல் விமர்சனம் நான் சொல்றேன். தற்கொலைக்கு தூண்டுற அளவுக்கு குடைச்சலை கொடுத்தா அங்க உள்ள நிர்வாகி யாரும் ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமா, அது என்னன்னா, அந்த துணை செயலாளர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வீடியோ பதிவு விட்டு இவன் திமுக கைக்கூலி என்று சொல்லிட்டு எதை பரப்பிட்டாங்கன்னா, இவங்க அண்ணன் பில்லா ஜெகன் இருக்காங்க, அவர் திமுக நிர்வாகியா இருக்காரு. ஏன்னா ஒரு வீட்டுல வந்து ஒரு ஆள் திமுக இருப்பாங்க, ஒரு அதிமுக இருப்பாங்க. அது வந்து சகஜம் தானே. தமிழ்நாட்டுடைய ட்ரெண்ட் அப்படிதான். ஒரு குடும்பத்துல இருக்காங்கன்னா பல கட்சியில இருப்பாங்க. அது வந்து அண்ணன் தம்பியா வீட்டுல பழகிக் கொள்வாங்க. அரசியல் என்பது வேறு, குடும்ப உறவு முறை என்பது வேறு. இப்ப இதை கூட பிரித்தறிய முடியாம சில தற்கொலை பசங்க என்ன பண்ணிட்டாங்க, அண்ணனுடைய தங்கச்சி அண்ணன் தான் ஆட்டுவிக்கிறாரு, இதுல வந்து திமுகவுடைய சதி இருக்கிறது, திமுக நிர்வாகிகள் வந்து இந்த அஜித்தாவை கையில எடுத்துட்டாங்க, எடுத்து தாவேக்கால குழப்பம் விளைவிக்கிறாங்கிற மாதிரி செய்திகளையும் ஓப்பனா வந்து பதிவு செய்து திமுகவுடைய கைக்கூலின்ட்டாங்க. அதனாலதான் எங்க மனசு உடைஞ்சு இந்த அம்மா சொல்லுது, நான் இறுதி வரை தாவேக்கால தான் இருப்பேன், விஜயோட தான் இருப்பேன்னு சொல்லிய பிறகும் வீடியோ பதிவு வெளியிட்டதுனால அவங்க என்ன செய்யறாங்க, மாத்திரையே போடுறாங்க. நமக்கு அது கேள்வி என்ன. நம்முடைய கேள்வி என்னன்னா, இதை குறித்து விளக்கம் தராத தாவேக்காவுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் சம்பந்தம் இல்லாம திருப்பரங்குன்ற விஷயத்திலேயே பாயிருங்க. கேள்வி உங்களுக்கு என்ன கேள்வி? அஜித்தா பத்திய கேள்வி. விஜய் ஏன் காரை வந்து நிறுத்தலைங்கிறது கேள்வி. ஏன் அந்த அம்மாவை புறக்கணிக்கிறீங்க, என்ன பிரச்சனை, ஏன் தற்கொலைக்கு முயற்சி பண்ணாங்கிற கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்மல்குமார் போன்றவர்கள் சம்பந்தம் இல்லாம திருப்பரங்குன்றத்தை வந்து நீங்க பேசுறீங்கன்னு சொன்னா, அது எழுச்சி தமிழர், எங்களுடைய எழுச்சி தமிழ் தலைவரை வந்து ரொம்ப மட்டரகமா பேசுறீங்கன்னா இது கொழுப்பு தானே, தேவையில்லாம எங்களை களத்துல இருக்கிறது தானே. திருப்பரங்குன்றம் பத்தி ஏதாவது தெரியுமா? ஒரு வார்த்தை விட்டாரா விஜய்? அவ்வளவு இல்லைங்க. நேற்று இரவு இந்தியா டுடேவுடைய அந்த தொலைக்காட்சி டிபேட், புதிதாக இணைந்த ஒரு தோழர், பேர் வேண்டாம், ஒரு யூடியூபர் புதுசா இணைஞ்சிருக்காரு, அவரை கூப்பிட்டு என்ன செஞ்சாங்க, ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லி வைத்தாருங்க. நானும் ஆர்வமா பாக்குறேன். எல்லாம் பாத்தீங்கன்னா பிஜேபி ஆட்களா இருக்கிறாங்க, இவரு போய் இருக்கிறாரு. கேள்வி என்ன கேள்வி? திருப்பரங்குன்றத்தினுடைய இதை பத்தி கேள்வி. நீங்க ஏன் விஜய் ஏன் பதில் சொல்லலன்னு கேக்குறாங்க. எதுவுமே கமெண்ட் பண்ணாம இருக்கிறீங்களே. திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்தணுமா ஏத்தக்கூடாதா? திமுக செஞ்ச சரியா தப்பா? என்ன தெரியுமா சொன்னாரு? சிரிக்காதீங்க, திமுகவும் பிஜேபியும் தமிழ்நாட்டுல கூட்டணியில இருக்காங்களாம் சொன்னாங்க. ஸ்போக்ஸ் பர்சன் புதுசா வந்த அந்த பேரை சொல்றதுக்கு ஒண்ணுமில்ல, ஏன் விளம்பரம் தருவான்னா, புதுசா வந்த யூடியூபர் சொல்றாரு, திமுகவும் பாஜகவும் பயங்கரமான டைப்ல இருக்காங்களா இங்க தமிழ்நாட்டுல, அதனால 2 பேருக்குள்ள அரசியல் பண்றாங்க அப்படிங்கிறாரு. அங்க இருந்த பிஜேபி நாராயணன் திருப்பதி ஆட்கள்லாம் சிரிக்கிறாங்க. என்னையா பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லியா? உன் ஸ்டேட்மெண்ட் என்ன? இதுல தலைவருக்கு தான் ஒண்ணுமில்ல, உங்ககிட்ட ஒண்ணுமில்லையா? இதுல இல்ல, அது வந்து திமுக கவர்மெண்ட் வந்து தப்பு செய்துங்கிறாங்க. திமுக கவர்மெண்ட் எங்கடா தப்பு செஞ்சுச்சு? அப்ப இவங்க என்னன்னா, கொண்டைய மறைக்கிறதுக்கு என்ன இல்ல, முடியவில்லை. மதுரையை அயோத்தியாக மாத்துவேன் என்று சொன்ன எச் ராஜாவை கண்டிக்கிறோம்னு சொல்ல முடியல. 1996 தீர்ப்பு இருக்கிறது, 2014 வழக்கு 2017 தீர்ப்பு இருக்கிறது, பை டிவிஷனல் பெஞ்ச். அதை மீறி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் இப்படி இந்த வழக்கு எடுக்கக்கூடாது, அதுல பிரேமபஸ் இல்லை என்று சொல்ல முடியல. பாஜக வந்து இந்து முன்னணி, பாஜக RSS உடைய சங்பரிவாரங்களை வந்து இதை பிரச்சனை ஆக்குறாங்கன்னு சொல்ல முடியல, துணிச்சல் இல்லை. ஆனா நீ யாரை தாக்குறீங்க?
திருமாவளவன் வந்து திமுகவுடைய மாவட்ட செயலரா இருக்காரு. திமுக தான் காரணம் என்று சொன்னால், இப்ப நீங்க வந்து பிஜேபியுடைய பி டீம் இல்ல, நீங்க தான் ஏ டீம். சொல்லுவோமா மாட்டோமா? இப்ப இந்த அஜிதா மேட்டர் இப்ப வந்து வந்திருக்கிறது. அஜிதா மேட்டரை கேட்டா நீ ஏன் திருப்பரங்குன்றத்துக்கு திருப்ப தனி விவாதம் வச்சுக்கிறோமா? திருப்பரங்குன்றத்துல உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன அதே தெரியலையேங்க. அப்ப இப்படிப்பட்ட நிலைமையில அவங்க இருக்கிறார்கள். எனவே சொல்றோம், இது வன்மையா கண்டிக்கத்தக்கது. அது உள்கட்சி விவகாரம் நம்ம கடந்து அது அது நமக்கு தேவையில்லை. அஜிதாக்கு அவங்க அவங்க வந்து மாவட்ட செயலாளர் கொடுக்குறாங்க, கொடுக்காம போறாங்க, மாநில பொறுப்பு கொடுத்துட்டு போறாங்க. அது அவங்களுக்கு தேவையில்லை. மற்ற கட்சிகளையும் தமிழ்நாடு அரசையும் குறை சொல்லக்கூடிய விஜய், குறை சொல்லக்கூடிய தாவேக்கிணறு, உங்க கட்சியிலேயே பெண் உரிமை இல்லையா? உங்க கட்சியுடைய பெண்ணே வந்து இப்ப ஐசி வார்டுல தீவிர சிகிச்சை பிரிவுல இருக்கிறாங்களே, உங்க நிர்வாகியே வந்து உங்க தலைவர் வந்து காரை ஏத்தி கொல்ல போறாரு. இந்த லட்சணத்துல நீங்க இருக்கிறீங்களே, இதுதான் நம்முடைய கேள்வியா இருக்கு. என்ன சொல்ல போறீங்க இதுல? ஓகே, இறுதியா அங்க உள்ள நிலைமைகள் என்ன? இப்ப அவங்க உயிருக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லையா? அது என்ன அங்க உள்ள அவங்களுடைய உயிர் நிலைமை என்னவா இருக்குது, அங்க உள்ள நிலைமை என்னவா இருக்குன்றத கொஞ்சம் பதிவு நல்லா இருக்கும். இந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த அஜிதா அவங்களுடைய ஆதரவாளர்கள் குழுமி இருக்கிறார்கள். அதுல ஒரு தோழர் வந்து எங்க பகுதியை சேர்ந்தவர், ஒரு வழக்கறிஞர் சொல்றது, அவர்கிட்ட வந்து நம்ம கேட்டோம், என்னப்பா பிரச்சனை? ஏன் ஒரு மாத்திரை போடுற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு தான் அவங்க அக்கா வந்து இப்படி இருக்காங்களா? ஏன் இதை தடுக்க கூடாதா நீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லன்னா நிலைமை வந்து மோசமா இருக்கு, அவங்க ஏதோ எண்டோஸ்கோபி ஏதோ போட்டாங்களாம், அது வெளியே வரலாமா, டேப்லெட்ஸ் வெளியே வர மாட்டிருக்கு, இப்ப ஐசியூல வச்சிருக்கான்னு சொல்றாங்க. இப்ப என்னன்னா, மீனவ கிராமங்கள் இவங்களுடைய ஆதரவாளர்கள் வந்து என்ன செய்யறாங்க, விஜய்க்கு எதிரான கருத்தை பதிவு செய்யறாங்க. அப்ப மீனவ சமுதாயத்தை வரக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி வந்துட்டு, இந்த கடற்கரை மக்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டாங்க, இவங்க ரோட்ல விட்டுட்டாங்க, இது வேற மாதிரியான அரசியலுக்கு வந்து அங்க நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு பார்ட்டி ஸ்பிரிட்டா இருக்கிறாங்க, இன்னும் பச்சையா சொல்றாங்க, சாதி அரசியலுக்கு விஜய் வந்து துணை போகிறாங்க. என் வாயால சொல்ல முடியாது. ஆமா, சாதி அரசியலுக்கு விஜய் துணை போய்விட்டார் என்று அஜித்தாவுடைய ஆதரவாளர் சொல்றாங்க. மறுபக்கம் பாத்தீங்கன்னா, இப்ப அஜித்தாவுக்கு எதிர்ப்பு கோஷி வந்து விட்டது. நீ எப்படிமா வந்து தலைமை கட்டுப்படாம போவ, நீ தலைவரை தான் பாக்கணும், நீ எப்படி சொல்லுவ, நீ உழைச்சிருந்தா நீ பெரிய ஆளா, தலைவர் வேற ஆளா வந்து போடும்போது உனக்கு என்ன வந்துருச்சு, இப்படியும் குரல் வந்துட்டு. அப்ப எங்க என்ன தூத்துக்குடி மாவட்ட தாவேக்கா இப்ப இந்த அஜித்தாவை வைத்து இப்ப 2 கூறா பிரிந்திருக்கிறது. எலெக்ஷன் வர முடிய எந்த பாடு, எலெக்ஷன் அறிவிக்க முன்னாடியே எந்த பாடு. இந்த லட்சணத்துல அவங்க வந்து என்ன செய்ய போறாங்க, தூத்துக்குடி மாவட்டத்துல 6 தொகுதியும் கைப்பற்ற போறாங்க. தூத்துக்குடி மாவட்டத்துக்கு 6 எம்எல்ஏ தொகுதியும் தாவேக்கா கைப்பற்றி அங்க வந்து தலைவன் கொடி என்ன கொடி, தர்ம கொடி சொல்றாங்களா, அந்த கொடியை கொண்டு நிப்பாட்ட போறாங்களா? லட்சணத்தை பாருங்க. முதல்ல அவங்க இருக்கக்கூடிய தோழர்களை காப்பாற்றுங்க. உங்க நிர்வாகிகளுடைய உயிருக்கே உத்தரவாதம் இல்லை. உங்க நிர்வாகி அஜித்தாவை முதல்ல காப்பாத்துங்க. அஜித்தா வந்து ஐசியூ வார்டுல வைத்திருக்கிறது, சரியா? எங்க போனாலும் கொலை அல்லது தற்கொலை, ஒண்ணும் கொலை பண்ணுவானுங்க, அது தற்கொலைக்கு தூண்டுவாங்க போல தெரியுது. கரூர்ல 42 பேர் போச்சு, 42 பேர் மனித உயிர் பலியாகிவிட்டது. இப்ப அடுத்த உயிர் ஊசலாடிட்டு இருக்கு ஐசியூ வார்டுல. அஜித்தாவை காப்பாத்துங்க. தமிழ்நாட்டை நாங்க காப்பாத்திக்கிறோம். தமிழ்நாடு நீங்க வந்து காப்பாத்துற அளவுக்கு மோசமான இல்ல, தமிழ்நாடு சிறப்பா இருக்கிறது. இதே ஒரு தகவலுக்காக சொல்லிக் கொள்கிறோம். ஓகே, உட்கட்சி பூசலை தாண்டி ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார், தற்கொலை முயற்சிக்கும் போது அதை கடந்து போக முடியாது. உங்க ஊரில் நடந்ததுனால அங்க உள்ள விவரங்களே சொல்லியிருக்கீங்க, அதை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாத சொல்லி அறக்கிறது நேரம் ஒதுக்க மாட்டேன் சார். நன்றி.